நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். அஜித் சாருடைய நடிப்புல விஸ்வாசம் கடந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. போட்டியாக சூப்பர் ஸ்டாருடைய ரஜினியின் பேட்ட படமும் வெளியாச்சு. விஸ்வாசம் படம் 50 நாட்களை கடந்து வெற்றி நடை போட்டு வந்த நிலையில இந்த படத்துடைய 75வது நாள் படு விமர்சையாக நேற்று தல ரசிகர்களால் பல இடங்கள்ல கொண்டாடப்பட்டது. அந்த வகையில இந்த படத்துடைய 75வது நாளுக்கே தல ரசிகர்கள் ஏதோ படத்தின் முதல் நாள் போல மேலதாளம் எல்லாம் வைத்து பேனர் அடித்து சம மாசாக கொண்டாடினாங்க. அதன்படி மதுரையில உள்ள ஒரு திரையரங்குகள்ல விஸ்வாசம் படத்துடைய 75வது நாளிற்காக பல ரசிகர்கள் கூட்டம் கூடியிருக்காங்க. மேலும் அங்கு மேலதாளம் வைத்து அவர்கள் நடனமாடும் வீடியோ இணையதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. நாங்க பார்த்து ரசித்த அந்த வீடியோவை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து பல இடங்கள்ல நல்ல உதவிகளையும் செய்து இந்த 75வது நாளை நல்ல முறையில கொண்டாடி வந்தாங்க. மேலும் இந்த படத்துடைய 75வது நாளுக்கு பல பிரபலங்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை இணையதளங்கள்ல தெரிவிச்சுட்டு தான் வராங்க. இந்த படம் 100வது நாளை எட்டவும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் அள்ளி குவிச்சிட்டு வராங்க. இப்போதுள்ள காலகட்டத்துல ஒரு மாஸ் ஹீரோவுடைய படமே 2-3 வாரங்களை கடப்பதே மிகப்பெரிய விஷயம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு படம் 75வது நாளை கடந்து இன்னும் பல திரையரங்குகள்ல வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அது வரலாறு தானே. தல அஜித்தின் பொங்கல் ஸ்பெஷலாக வெளியான இந்த விஸ்வாசம் படம் 100வது நாளை எட்ட எங்களது சேனல் மூலமாக நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இதை தொடர்ந்து அஜித் சாருடைய ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. அது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போது நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்துல அஜித் சார் நடித்துட்டு வராரு. பெண்களுக்கு எதிராக சில கொடுமைகளும் நடந்துட்டு வரும் நிலையில தல அஜித் சார் அவர்கள் பெண்களை மையப்படுத்தி ஒரு படத்துல நடிக்கிறாரு. அதிலும் பட கிளைமேக்ஸ் காட்சியில அஜித் சாருக்கு ஒரு நீதிமன்ற காட்சி இருக்காம். அது பெரிதாக பேசப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல வாடகை கார் ஒன்றுல அஜித் சார் பயணம் செய்யும் வீடியோ இணையதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோவை பலரும் இணையதளங்கள்ல ஷேர் செஞ்சுட்டு வராங்க. மேலும் தல அஜித்தின் எளிமை பற்றியும் பதிவிட்டும் வராங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்ல உள்ள ராமோஜிராவ் பிலிம் சிட்டில விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த படத்தை அஜித் சாருடைய பிறந்தநாளுக்கு ரிலீஸ் செய்வதற்காக நேர்கொண்ட பார்வை படக்குழு படப்பிடிப்பை வேகமாக நடத்திட்டு வராங்க. இந்த அப்டேட் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.